Welcome to Top 5. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 35 ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? Which of the following pairs represent the co-prime numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா co-prime நம்பர்னா என்னது HCF எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க 15 41. ஸோ அதுக்கு காமனாக ஒரு வேல்யூவால் டிவைட் பண்ணுற நம்பராக இருக்கும். சரியா? இது பாருங்க 3ஆல் பண்ணலாம், இங்கேயும் 3ஆல் பண்ணலாமா? 3ஆல் பண்ணால் எவ்வளோ வருது? இங்கே 5 வருது, இங்கே எவ்வளோ வருது? 4 3s are 12, 7 3s are 21. அடுத்து பாருங்கள் 15 × 235. இதை 3ஆல் பண்ணலாமா? இதை 3ஆல் பண்ணலாம், இதை 3ஆல் பண்ணலாமா? இதை பண்ண முடியாது, 5ஆல் வேணால் பண்ணலாம். இங்கே 3, இங்கே வந்து எவ்வளோ வருது? இங்கே 5ஆல் பண்ணால் எவ்வளோ வருது? 4 7. ஸோ ஓகேவா? ஸோ ரிமைனிங் உள்ளதை 51 141. சரியா? இதுவுமே 3ஆல் 1ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ பாருங்கள் இது கோப்ரைம் நம்பர் தான், ரெண்டுமே வந்து 15 94. ஸோ இது எடுத்தோம்னா நான் ஒரே வாட்டி தான் பண்ண முடியும், HCF தான். ஸோ ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 trains 100 meter and 120 meter length are moving in opposite direction with the speeds 18 meter by seconds and 15 meter by second respectively. In what time cross to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் கேட்டிருக்காங்க. டைம்னா என்ன சொல்லியிருக்காங்க? 2 ட்ரெயின்ஸோட லென்த்து. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அப்போ வந்து ஆப்போசிட்னா என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர் திசையில் வந்தால் ஆட் பண்ணுமா? 100 + 120 டிவைடட் பை இது எவ்வளோ வருது? 18 + 15. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வருது? 220 டிவைடட் பை எவ்வளோ வருது? 13 33. இந்த 11ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2 11, இங்கே 3 11. அப்போ 20/3 20/3 டிவைட் பண்ண எவ்வளோ வருது? 6 3s are 18. பாயிண்டில் வருது. ஸோ ஓகேவா? ஆப்ஷனை பாருங்கள், 6 பாயிண்ட் சம்திங் என்ன இருக்குது? ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of time taken by Avirial and Rapsa complete the task in 5:4. The total wages of Avirial and Rapsa is 18540. Find the wages of Rapsa அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டைம் வந்து யாருக்கு? அவிரியலுக்கும் ரப்சாவுக்கும். சரியா? இவங்களோட டைம் எவ்வளோ? 5 4. சரியா? அடுத்து யார் சொல்லியிருக்காங்க? வேஜஸ் கேட்குறாங்களா? வேஜஸ் இருக்கும்போது ஆப்போசிட்டாக அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். சரியா? அப்போ 4 5. இப்போ அவங்க என்ன கேட்குறது? வேஜஸ் ஆஃப் ரப்சா. இப்போ ரப்சாவோட வேஜஸ் வந்து 5, டோட்டல் கீழே எவ்வளோ? 9 × 18540. ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ? 2060. மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 300. ஸோ அதுக்கப்புறம் என்ன? 10,300. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the profit percentage a discounted cloth merchant who uses a scale which measures 16 2/3 less than what marked on it and also sells a price 10% higher than cost price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு SP - CP டிவைடட் பை CP × 100. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 110ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அதே போல் 110ல் இந்த 16.2/3 100ல் மைனஸ் பண்ணால் எப்படி எழுதலாம்? 2/3 ஃப்ராக்ஷனாக இது பண்ணும்போது எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ எவ்வளோ எழுதலாம்? 16.67 எழுதிக்கலாமா? ஸோ அப்படி பண்ணும்போது 83.33 கிடைக்குமா? அப்போ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 83.33 × 100. ஸோ ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? இப்போ 110ல் 83.33 போச்சுன்னா எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸு? 26.67 டிவைடட் பை 83.33 × 100 போச்சுன்னா இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிடுமா? அப்போது 100 போச்சுன்னா இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். திரும்ப என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணனா கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் போயிடுமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்டை கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அதை கேன்சல் பண்ணால் இந்த 26,670 எத்தனை? 833 இருக்குது. சாரி, 8333 இருக்குது. அப்படி பார்ப்போம். சரிங்களா? இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 9 9 24ன்னு வருதா? அப்போ 3 இருக்குது. அப்போ 3 கிட்ட வர ஆப்ஷன் தான். ஒன்று 32 இருக்கணும், இல்லை அப்ராக்சிமேட்டாக 30 இருக்கணும். ஸோ 30 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்வியஸாக பாருங்கள் 32 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 30 இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ என்னவா இருக்கும்? 32. ஸோ ஆப்ஷன் வச்சு போடலாம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணாலுமே 32 பாயிண்டில் தான் வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி 2/3 ஃப்ராக்ஷன்லாம் இதுக்கு வந்து ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து பாயிண்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
If x plus 1 by x is equal to 2, then the value of x power 11 plus 1 by x power 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப ஃபார்முலா வைஸ் கொண்டு போவாங்கன்னா ஸோ ஜென்ரலாக பார்க்கலாம் புட்டு வேல்யூ x is equal to 1 ஸோ ஒன்றுன்னு வச்சுப்போம். இங்கேயும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் தானே எனக்கு ஆப்ஷன் 2ன்னு கிடைக்கும். ஸோ அதே போல் இங்கே ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணாலும் இங்கே ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன வரும், ஒன்னோட பவர் என்னது 1 தான். சரிங்களா? ஸோ அதனால 1 + 1/1 எவ்வளோ வருது 2. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If P is 40% less than Q, then Q is how much percent more than P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ P வந்து Q வந்து 100ன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, P is 40% less than Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40% less thanனா அப்போ 100ல் 100 இருப்பானா, இவன் 60 மடங்கா இருப்பான். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா Q is how much percent more than P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ P-யை விட அதிகமாக இருக்கானா, டிஃப்ரென்ஸ் எடுத்தா 40. ஸோ கீழே கியூவை போடுறதா எனக்கு பியை போடுறதா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, கீழே மோர் தென் இருக்குது. மோர் தென் பக்கத்தில் யார் இருக்கா, பி இருக்கா. ஸோ அதனால பியோட வேல்யூ என்ன இருக்குது 60 × 100. கேன்சல் பண்ண எவ்வளோ வருது 2/3. அப்போ 200/3 எவ்வளோ வருது 6 3s are 18. பேலன்ஸ் 2 6 3s are 18. 0.66ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the mean of median and mode of the given data. கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலை மற்றும் முகடின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மீனை முதல்ல மோடை கண்டுபிடிக்கலாமா. மோட்னா ரிப்பீட்டர் அதிகமாக வந்திருக்க வேல்யூ என்ன இருக்குது, இங்கே 320 வந்திருக்கு, மறுபடியும் இங்கே 320 வந்திருக்கா, இங்கேயும் 320 வந்திருக்கு, இங்கேயும் 320 வந்திருக்கு. ஸோ அதிகமாக வந்திருக்கிறது 320. அப்போது மோடுக்கு 320ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மீடியன் கண்டுபிடிப்போமா. அப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் 320. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்கு. 9க்கு நடுவில் உள்ள வேல்யூ என்னது, 5வது வேல்யூ. ஸோ ஓகேவா, 5வது வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிப்போம். 320 320 320. அடுத்து என்ன இருக்குது 330. எத்தனை வாட்டி இருக்குது, ஒரு வாட்டி இருக்குது, 2 வாட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சின்ன நம்பர். இதில் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதுவோங்களா, as usual நமக்கு தெரியும். ஓகேவா, அசெண்டிங் ஆர்டரில் எழுதும் போது இங்கே 330 5வது இடத்துல வருது. அப்போது 320 தான் யாருன்னது மோடுனா, மீடியன் எவ்வளோ 330. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வருது 50 650. ஸோ அது ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. ஆவரேஜ்னா அதில் பாதி. ஸோ 3 2 5. ஸோ 325. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the least perfect square number which is completely divisible by 15, 20, 21, 25 and 30. ஸோ ஓகேவா, லீஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ 15 20 21 25 30. ஃபஸ்ட்டு 5ஆல் எடுத்து பண்ணலாமா. 5ஆல் என்ன 3 4, இங்கே 21 5 6. ஸோ அகெயின் வந்து 3ஆல் பண்ணலாமா. 1 4 7 5 2. 2ஆல் பண்ணலாமா. இங்கே வந்து 1 2 7 5 1. சரி ஓகேவா. 7 5 7 35. 35 × 2 எவ்வளோது 70. 70 × 2 எவ்வளோ 140. 140 × 3 எவ்வளோ 3 420. 420 × 5 எவ்வளோ 2100. அப்போ 2100 பொழுது இது கம்ப்ளீட் ஸ்கொயர் வருது. ஸோ ஓகேவா, ஆப்ஷனை பாருங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறாங்களா. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாமா. அப்போ 21ஓட ஸ்கொயர் எது இங்கே இருக்குது, ஸ்கொயர் வேல்யூ எங்கே இருக்குது பாருங்க 441. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். மறுபடியும் என்ன பண்ணுதோ 3ஆல் ஆகும், மறுபடியும் என்ன 7ஆலையும் மல்டிப்ளை ஆகும். சரிக்கா, அதனால 7 3s are 21னா 21 × 100 இன்ட்டு எவ்வளோ வருது 21. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ 44100. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Ankit went to Manali for a river rafting. He rose the rate of 12 km/h in still water. சரிங்களா. To cover a same distance, it takes him twice as long as row up down river. Find the rate of flow of the river அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன சொல்லுவோம், டவுன் ஸ்ட்ரீம்னா ப்ளஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன 2 twiceன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து அப் ஸ்ட்ரீம் வந்து d/12 - s. சரியா. ஸோ 12 கிலோமீட்டர் தான். ஒருத்த வந்து ப்ளஸ் நம்ம இந்த டிவிஷனில் போடுவோம்ல, ரோ வைஸ் எழுதுவோம்ல, அது மாதிரியே தான் இதுவும். ஸோ ஓகேவா, டிஇ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டிடி கேன்சல் ஆகும்போது இங்கே வந்து 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது
24 minus 2s is equal to எவ்வளோ வருது 12 plus s. ஸோ இது முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும், நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். சரியா? அப்போ 12 plus sனா அந்த 12 இங்கே போயிடுச்சுன்னா s இங்கே வந்துச்சுன்னா எவ்வளோ வரும்? 3s is equal to 12. அப்போ ஒன்று எவ்வளோ வருது? 4. அப்போ s is equal to 4. அப்போ ஸ்டில் வாட்டர் என்ன? ரேட் ஆஃப் ரிவர்ஸ் எவ்வளோ வருது? ரேட் வந்து எவ்வளோ வருது? ரேட் ஆஃப் ரிவர் வந்து 4 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Pratima and Diksha can complete a typing work separately in 10 hours and 15 hours respectively. After typing for 4 hours alone, Pratima leaves her work. In how many hours Diksha will complete the remaining work அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணுமா? ஸோ ரெண்டு பேத்துக்கு பிரதிமாவுக்கும் திக்ஷாவுக்கும் உள்ள டோட்டல் ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிங்கிறது யாரு? 10 hours. அடுத்து திக்ஷாவை டின்னு வச்சுக்கணும். இவங்க யாரு? 15 hours. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருது? 30 வருது. இங்கே 3 டைம்ஸ் வரும் எஃபிஷியன்சி. இதோட இங்கே எஃபிஷியன்சி 3 டைம்ஸ் வரும், இதோட எஃபிஷியன்சி 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? இப்போ பிரதிமாங்கிறவங்க 3 இன்ட்டு எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? அவங்களோட எஃபிஷியன்சி இன்ட்டு 4 hours வேலை பார்த்துருக்காங்க தனியாக. சரியா? ப்ளஸ் அடுத்து திக்ஷா அவங்களுக்கு டின்னு வச்சுக்கிறேன். அவங்க என்னது? அவங்களோட எஃபிஷியன்சி 2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30. சரியா? இப்போ 4 3s are 12. அப்போ பிளஸ் டி இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ இது இங்கே வந்துச்சுன்னா எவ்வளோ வரும்? அப்போ டி இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 18. அப்போ எவ்வளோ வருது? 9 வருமா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ரிமைனிங் ஒர்க்கை திக்ஷா இதில் இது பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் ஒர்க்கை 9 இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேவா? 9 ஹவர்ஸில் முடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. The average of 6 numbers is 30. If the average of first 4 number is 25 and the last 3 numbers is 40, find out the fourth number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர்னா 6 into 30 எவ்வளோ? 180. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 4னா யாரு? இப்போ ஃபர்ஸ்ட் 4 லாஸ்ட் 3ன்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 4 எவ்வளோ வருது? 4 into 15 எவ்வளோ வருது? சாரி 4 into 25 100. அடுத்து லாஸ்ட் 3 எவ்வளோ? 3 into 40 120. சரியா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 2 to 0. மைனஸ் பண்ணுங்க, டிஃபரன்ஸ் எடுங்க. அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ வருது? இங்கே டோட்டலாக பார்த்துருக்கோம்ல, ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 4க்கும் லாஸ்ட் 3ல தானே அந்த 4ங்கிற வேல்யூ வரும். ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தால் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ரிமைன்ஸ் எவ்வளோ வருது? சாரி 220 divided by 180. ஸோ ரிமைனிங் எவ்வளோ வருது? 40 வருது. ஸோ ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio between the perimeter and the breadth of the rectangle is 5:1. The area of the rectangle is 216 centimeter. What is the length of the rectangle? So rectangle-ஓட ஒரு length தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பெரிமீட்டருக்கும் பிரெத்துக்கும் உள்ள, இப்போ பெரிமீட்டர்னா எவ்வளோ? 2 into L plus B, அதோட ரெக்டாங்கிள். சரிங்களா? அடுத்து இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 மடங்குனா பிரெத்து வந்து 1 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை நம்ம முதல்ல எப்படி எழுதலாம்? அப்புறம் வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியாவோட வேல்யூ L into B is equal to எவ்வளோ? 216 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எல்லோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம்? ஸோ இங்கே வந்து 5Bன்னு வந்துருமா? இந்த B இங்கே போச்சுன்னா 5Bன்னு வந்துடும். அப்போது 2L plus 2B is equal to 5B. அப்போது இங்கே போச்சுன்னா எவ்வளோ வரும்? 2L is equal to, இப்போ என்ன வரும்? இங்கே வந்து B போச்சுன்னா 3B வரும். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பிரெத்து தானே கேட்குறாங்க. ஸோ பிக்கு நம்ம லென்த் தானே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பிக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது பிக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2/3L is equal to B. ஓகேவா? இதை எப்படி எழுதிடலாமா? இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? L into Bல. அப்போது L into 2/3 L is equal to எவ்வளோ? 216. இதில் பாதி எவ்வளோ? 108. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 24. 2 இங்கே 324. ஸோ L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 324னா அது எதோட ஸ்கொயரு? இப்போ L நமக்கு தேவை. ஸோ L எதோட ஸ்கொயரு?
L is equal to 18. So option B தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Simplify 12 minus 1 by 2. அது ஒரு பெரிய bracket ஒன்று கொடுத்துருக்காங்க 8 1 by 2 plus அப்புறம் set bracket 9 minus அப்புறம் வந்து closed bracket 5 minus 3 minus 2 அப்புறம் closed bracket கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த bracket சின்ன bracket முதல்ல எடுத்துக்கணும். அப்போ வந்து இது நம்ம -5 plus 5 இங்கே 0. அப்போ 9 இருக்குங்க. இப்போ 9 plus 8 3 by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 அப்போ 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 8 16 17 by 2 ப்ளஸ் 9. இப்போ 9 9 18 18 ப்ளஸ் 17 எவ்வளோ வருது? முதல்ல இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிருவோமா? ஸோ 2வா அப்போ எவ்வளோ வருது? 7 14 15 35 டிவைடட் பை 2 அப்புறம் என்ன இருக்கு? இன்ட்டு 1 by 2 அப்போ 35 by 4 மைனஸ் 12 அப்போ 48 மைனஸ் 35 டிவைடட் பை 4 அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 13 by 4. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். PQSR is a cyclic quadrilateral. O is the center of the circle. Angle ROQ is 140. Find the value of RST. இது என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதுக்கு வந்து டைரெக்டாக போட்டுடலாமா? half into angle ROQ. அப்போ angle RST is equal to ஹாஃப்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ எவ்வளோ டிகிரி? 140. இதில் பாதி எவ்வளோ? 70 டிகிரி. சரிங்களா? ஆப்ஷன் பி 70 டிகிரி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In angle ABC, DE parallel to BC in a such way that ABC, AE are equal, angle ACB is equal to 40 degree, angle DAE plus ADE is equal to டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஏ, இது பி, இது சி, டிங்கிறது ஒரு பேரலல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பிசிக்கு பேரலாக இருக்கிறது பிசி இங்கே இருக்கா? இப்போ பிசிக்கு பேரலாக இருக்கிறது டிஇ. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ஏசிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ஏசிபி அப்படிங்கிற போது இது மட்டும் 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள் டிஏஇ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள் டிஏஇ ஓகேவா? ஆங்கிள் டிஏஇயும் அதே போல் ஆங்கிள் ஏடிஇயும் அதே போல் ஆங்கிள் ஏசிபியும் எவ்வளவு? 180 டிகிரி. ஸோ இது எல்லாமே சேமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஆங்கிள் ஏசிபி எங்கே இருக்குது? 40. இப்போ இதானே கேட்குறாங்க, ஆங்கிள் டிஏஇயும் ஆங்கிள் ஏடிஇயும் என்னன்னு கேட்குறாங்களா? ஸோ இது இங்கே போச்சுன்னா எவ்வளோ வருது? 140 டிகிரி. ஸோ ஆங்கிள் டிஏஇக்கும் ஆங்கிள் ஏடிஇக்கும் எவ்வளோ? 140 டிகிரி தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். முதல்ல படத்தை வரைஞ்சிட்டு இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும். சரிங்களா? Okay, next question. Find the value of 625 power 0.07 into 625 power 0.18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? சர்சன் இண்டிஸில் பார்த்துருப்போம்ல, a into m into a power n. இந்த ஃபார்முலாவில் படி போடும்போது என்ன வரும்? 625 காமனாக எடுத்துப்போமா ஏன்னு. அப்போ மேலே உள்ளதை ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 0.07 plus 0.18 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 0.25 கிடைக்குமா? ஸோ இது எதோட பவர்? 5 power 4. சரியா? 5 power 4 தான் 625. சரியா? இது இன்னும் ஷார்ட் பண்ணி எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 100/25 எழுதலாமா? இல்லை 25/100 எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? 25/100 எழுதலாம். இது என்ன பண்ணலாம்? 25 வருமா? இங்கே இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 5. இப்போ 5 power 1. ஸோ ஓகேவா? ஆப்ஷன் சி 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of present ages of L and O 23. After 1 year, the average age of M and L will be 26. 1 year ago, average age of MN was 26.
வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் LMNO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஆளு தானே கேட்டிருக்காங்க. அப்போ LO இங்கே இருக்கான், MN மட்டும் தான் ரிமைனிங் நம்ம தேவை. அப்போ MN எங்கே இருக்கான், இங்கே இருக்கான். ஸோ இந்த ரெண்டு லைனை மட்டும் தான் பார்க்கணும், நடுவில் உள்ள லைனை பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா LO அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 23. அப்போ 23னா ரெண்டு பேர் தானே. அப்போ 23 × 2 எவ்வளோ, Lக்கும் Oவுக்கும். ஓகேவா? எவ்வளோ வருது, 6 46. அடுத்து இவங்களுக்கு வாங்க, எம்முக்கும் என்னுக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்கோம், 1 year ago 1 year ஆஃப்டருங்கும் போது என்ன ஆகும், 27 ஆகுமா. இப்போ 1 year ஆஃப்டருங்கும் போது பர்சன்டேஜ் ஆகுமா. இப்போ முன்னால் இது 1 year agoனா முன்னாடி, இப்போ தற்போதுனா 1 + 1 ஆட் ஆகும். சரிங்களா? அப்போ 27 × 2 இது யாரு, எம்முக்கும் என்னுக்கும். சரியா? 14 54 ஆட் பண்ண எவ்வளோ வருது, 10 100. அப்போ மொத்தம் சம் ஆஃப் த ஏஜஸ் எவ்வளோ, L + O + M + N. ஓகேவா? இவங்களோட சம் ஆஃப் த ஏஜஸ் வந்து எவ்வளோ, 100. இதை 4ஆல் டிவைட் பண்ணால் தானே ஆவரேஜ். ஸோ 4ஆல் சராசரி எவ்வளோ வருது, 25 வருது. ஸோ 25 இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன்ஸில். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. The number of diagonals of the polygon is 35. Then find the sum of all internal angles of the required polygon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் diagonals of polygon சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் diagonals of polygons உள்ள ஃபார்முலா என்னன்னா n × n - 3 டிவைடட் பை 2 = எவ்வளோ, 35ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதோட சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸோட பாலிகானுக்கு இன்டர்னல் ஆங்கிள்ஸ்க்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோனா n × 180 - 2 ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ n-க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது, n² - 3n = 17 வருதா. அப்போ n² - 3n - 70 = 0. இதை மல்டிப்ளை ஆட் மெத்தடில் போடுவோமா. மல்டிப்ளை பண்ணால் -70, இங்கே மல்டிப்ளை ஆடு, இங்கே -3 வரணும். சரியா? இது பண்ணும்போது எவ்வளோ வருது, 10 7. மல்டிப்ளை பண்ணால் பெரிய நம்பருக்கு தானே மைனஸ் வருதும். பெரிய நம்பரால் மைனஸ் பண்ணால் -70. இது இங்கே வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, பெரிய நம்பரோட வேல்யூ 3. ஸோ ஓகேவா? அப்போ x -10, இங்கே வந்து எவ்வளோ வருது, n + -10 n + 7. ஸோ இதுக்கு வந்து எடுத்தால் எவ்வளோ, n = 10, வெளில எடுத்தால் n = எவ்வளோ, -7. நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க மாட்டோம், பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துப்போம். ஸோ என்னோட வேல்யூ எவ்வளோ வருது, 10ன்னு வருது. ஸோ அதனால் 180ல் எவ்வளோ வருது, 180ல் 18 போச்சுன்னா எவ்வளோ வருது, 182 - 2 போச்சுன்னா எவ்வளோ வருதுன்னா 178. ஸோ ஓகே, இது எப்படி போடலாம்னா, சாரி, இதோட ஃபார்முலா என்னதுன்னா இன்டர்னல் ஆங்கிள்ஸுக்கு வந்து n × 180 டிகிரி. சரியா? இதோட ஃபார்முலா. ஸோ n நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 10. அப்போ 8, ஸோ இங்கே 10 10 - 2 × 180. ஓகேவா? அப்போ 8 × 180னா இது என்னது, 144. பக்கத்தில் ஒரு 0. இப்போ 144 டிகிரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. The sum of amount rupees 22,400 amounts to 24,250 6 years at the rate of simple interest. What is the rate of simple interest அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்படி போடலாம்னா, இப்போ சம்மு தான் வந்து 2 to 400 எவ்வளோ மாறி இருக்கு, 250 மாறி இருக்கு. ஸோ 50, இங்கே 12 8, இங்கே எவ்வளோ வருது 1. அப்போ 1850 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன அமௌண்ட்டு, 2 to 400 இன்ட்டு எவ்வளோ வருது, 2 to 400னா 6 இயர்ஸா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 100ஆல் பண்ணோம்னா இங்கே என்ன பண்ணோம், 100க்கு 100 கேன்சல் ஆகிடும். ஸோ ஓகேவா? இந்த 6 இதில் பாதி எவ்வளோ, 3, இதில் பாதி எவ்வளோ, 9 2 5. அப்போது 9 2 5 டிவைடட் பை 4 3s are 12, 2 3s are 6 7, 3 2s are 6 6 7 2 இன்ட்டு எவ்வளோ ஈக்குவல் டு R.
ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்ட் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுங்க. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 925 டிவைடட் பை 672 சரிங்களா? இப்போ இந்த 925ல எத்தனை 672 இருக்குன்னு தானே பார்க்கணும். அப்போ ஒரு 620 தான் மஸ்ட் இருக்கும் சரியா? பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க. ஒரு 200 இருக்குமா? அப்போ 2000 வச்சுக்குவோம். அப்போ 2000ல எத்தனை 600 இருக்கும்? எத்தனை 600 சில்லற இருக்கும்? அப்ராக்சிமேட்டா 3 இருக்கும் சரிங்களா? 3 6 are 18 வருமா? ஸோ அதனால 1.38 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரொம்ப டிவைட் பண்ணிட்டு இருக்காம ஸோ இந்த 925ல இந்த 672 எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்து ஷார்டேஜ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். under root equal to under root 3 minus under root 5 then the value of x square minus 16x plus 6 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த x கண்டுபிடிக்கணும்னா இதை என்ன பண்ணா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் முதல்ல எடுக்கணும் சரிங்களா? இப்போ under x whole square is equal to under root 3 minus under root 5 the whole square சரியா? இது என்ன பண்ணலாம்னா இப்போ 3 அடுத்து என்ன வரும்? 3 என்ன ரூட் கேன்சல் ஆகிடும் சரிங்களா? அப்போ ரூட் கேன்சல் ஆனால் 3 வரும், இங்கே 5 வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சரிங்களா? அப்போ 3 5 சார் எத்தனை? ரூட்டில் 15 வரும். 15 எவ்வளோ வருது? 2ன்னு வருமா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு இந்த 8 இங்கே கொண்டு வந்துடலாம் சரியா? இப்போ -2 under root 15. இப்போ மறுபடியும் என்ன x எனக்கு கண்டுபிடிக்கணும்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் தான் எடுக்கணும் சரிங்களா? அப்போ டேக்கிங் ஸ்கொயர்ஸ் ஆன் போத் சைட்ஸ்னா எவ்வளோ வருது? x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 64 மைனஸ் எத்தனை வருது? 2ab தான் 64. அப்போ வந்து எவ்வளோ வருது? 8x சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4 அப்போ அந்த 15 கேன்சல் ஆனால் 15 வருமா? அப்போ எவ்வளோ வருது? 60 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? மைனஸ் 8x ப்ளஸ் 64 எக்ஸ் ஸ்கொயர் சரியா? இந்த 60 இங்கே வந்துருச்சுன்னா ஸோ அங்கே போச்சுன்னா எவ்வளோ வருது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64 மைனஸ் சாரி இங்கே என்ன வரும்? 4 வந்துச்சுன்னா 4 இங்கே என்ன வரும்? 8x இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ x ஸ்கொயர்னா x ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 4 அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? -4 ப்ளஸ் 8x. ஸோ இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ x ஸ்கொயர் பதிலாக -4 ப்ளஸ் 8x எவ்வளோ வருது? சாரி இங்கே 16x வரும் சரியா? 2ab தானே, இங்கே 2abனா 16x வரும். அப்போ இங்கே 16x ப்ளஸ் -4 ப்ளஸ் 16x அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் சாரி -16x ப்ளஸ் 6 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 2. அப்போ x is equal to 2. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If the number 62783xy is divisible by both 8 and 5 then the smallest possible value of x and y is அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 8ஆல் நம்ம முடிகிற நம்பர்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை பார்ப்போமா? ஸோ 3 டிஜிட் நம்பர் பார்க்கும்போது இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா வராது, ஏன்னா 5ஆலையும் ஆகணும். ஸோ இந்த நம்பரும் வராது. ஸோ இங்கே 2ஆல் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, 5ஆல் முடிகிற நம்பர் எதுவுமே வராது. ஸோ இங்கே 2ஆல் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே 8க்கு பின்னாடி 2 பண்ணாலுமே வராது. ஸோ ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 60 இல்லை 20. இப்போ 20 பண்ணி பார்க்கலாமா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 7 8 3 2 0 ஸோ 7 8 3 2 0. இப்போ லாஸ்ட் 3 டிஜிட்டை பண்ணும்போது இது 8ஆல் கேன்சல் ஆகும், 5ஆலையும் கேன்சல் ஆகும். ஸோ டைரெக்டாக போட்டுடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The diameter of a right circular cylinder is 14 cm and height is 2 cm. The sum of curved surface area and total surface area அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர் 14னா அதில் பாதி தான் ரேடியஸ் ஓகேவா? அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 7, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எவ்வளோ? 2πRH ப்ளஸ் 2πR இன்ட்டு இது யாரு? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா R ப்ளஸ்
h. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, take 22/7 சொல்லியிருக்காங்களா? அப்போ 2 into 22/7 into 7 into 2 is equal to 2 into 22/7 into 7 into இங்கே 7 plus 2 எவ்வளோ? 9. நான் டைரெக்டாக போட்டேன். சரிங்களா? இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். இங்கே எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 44 88 சரியா? ப்ளஸ் இங்கே ப்ளஸ் வரும், சாரி, ப்ளஸ் இங்கே எவ்வளோ வருது? 44 into 9 எவ்வளோ? 36 3 36 39 396 ப்ளஸ் 88 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 14 18 எவ்வளோ? 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A start business with 6,100 and after 6 months B joins with A as his partner. After a year, profit is divided between A and B in the ratio 1:2. What is B contribution in the capital is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, ஏங்கிறவன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் இங்கே ஒரு வருஷத்தில். ஸோ யாருன்னா இவன் 12 மாதம்னு வச்சுக்கலாமா? ஏங்கிறவன் 6,100 into 12 months. சரியா? அதே போல் அந்த பிங்கிறவன் அவனோடது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியாது. சரிங்களா? அவங்க கேட்குறது அவன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இவன் 6 மாதத்துக்கு அப்புறம் தானே ஜாயின் பண்ணுறதுனால ரிமைனிங் உள்ள 6 மாதத்தில் போட்டுடலாம். அவங்களோட ரேஷியோ எவ்வளோ கிடச்சிருக்கு? ப்ராஃபிட் வந்து இவனுக்கு 1:2 கிடச்சிருக்கு. சரியா? இப்போது இதை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா டைரெக்டாக? இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும், இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். பிக்கு நம்ம வேல்யூ கண்டுலாம் 2. சரியா? அப்போ 2 200 எவ்வளோ? 6 12 இன்ட்டு 2 இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த பி இங்கே போயிடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 0 0 2 2 4 2 2 4 4 2 4 4 0 2 4 4 4 0. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஃபோர்த் ப்ரொபோஷனல் 6 24 and 83 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ப்ரொபோஷனல் 6 இங்கே 24 83. ஓகேவா? இது எவ்வளோ வருது? 4. அப்போ 83 into 4 பண்ண எவ்வளோ வருது? 4 3s are 12 8 4s are 36 30 சாரி 8 3s are எத்தனை? 32 33. ஸோ ஆப்ஷன் B. ஓகேவா? 8 4s are 32. ஓகே, 332. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A, B, C certain investment and the ratio of the time period 3:2:7 respectively. The ratio of the profit ABC 4:3:15 respectively. What is the ratio of the investment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதோட டைம் பீரியட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல எப்படி எழுதலாம்? முதல்ல ப்ராஃபிட்டு, அடுத்ததான் என்னது? கீழே டைம் பீரியட் எழுதணும். சரியா? அடுத்து என்ன இருக்காங்க? இங்கே மேலே என்ன இருக்குது? 3 2 அடுத்து என்ன இருக்குது? 14 7. சரியா? இதை முதல்ல என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ள ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கும். முதல்ல மேலே எழுதுகிற ப்ராஃபிட்டோட வேல்யூ எழுதிருக்கேன், கீழே இன்வெஸ்ட்மெண்ட் எழுதிருக்கேன். ஸோ ஓகேவா? அவங்களோட இது என்ன சொல்லியிருக்காங்க? இதோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரேஷியோ ஆஃப் த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதுறோம்? அதை வந்து கீழே எழுதிக்கிட்டு மேலே உள்ள ப்ராஃபிட்டை மட்டும் தான் மேலே எழுதணும். முதல்ல இதை எழுத தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அடுத்து வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஓகேவா? ஏபிசியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா இங்கே என்ன இருக்குன்னா 2 சாரி இங்கே 3 2 7 இங்கே 3 2 7. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருது? 3 2s are 6 6 7s are எவ்வளோ? 42. அப்போ 4/3 into 42. அடுத்து என்ன இருக்குது? 3/2 into 42. அடுத்து 14/7 into 42. சரியா? இதை பண்ணால் எவ்வளோ வருது? 3 பண்ணால் எவ்வளோ வருது? ஒரு 3 இங்கே இருக்குது 14. அப்போ 14 into 4 4 4s are 16 56. சரியா? இதை பண்ணால் எவ்வளோ வருது? 21 63. ஸோ இதை பண்ணால் எவ்வளோ வருது? 7 5s are 35 6 7s are 42. அப்போ எவ்வளோ வருது? 24 பேலன்ஸ் 2 6 7 8. ஸோ ஓகேவா? இது என்ன பண்ணலான்னா 7 8 இது ஒரு 9 டைம்ஸ் வரும் 7ல். இது எத்தனை இருக்குது? ஒரு 7 இருக்குது, இங்கே வந்து 2. அப்போ வந்து 2. ஸோ ஓகேவா? 8:9:12. ஸோ ஆப்ஷன் 8:9:12 இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.
Okay, next question. If two supplementary angles is differ by 74 degree, then one of the angle அப்படி சொல்லிருக்காங்க. So supplementary angle ரெண்டு angle ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னா ஒரு 180 கிடைக்குமா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க, ஒன்னு டிஃபர் ஆகுதுங்கறாங்க. ஒன்னு x ஆ இருந்தா இன்னொன்னு இது x minus 74 ஆ இருக்கும் is equal to 180 அப்படினு சொல்றாங்க. சரியா? அப்போ 2x is equal to இந்த 74 இங்க போச்சுனா எவ்வளவு 4, இங்க நான் டைரக்டா நான் ஆட் பண்ணிக்கிறேன். 7 7 14 இங்க ஒரு 15 எவ்வளவு வரும் 254 ஆ, இதுல பாதி எவ்வளவு 1 2 7, அப்போ ஒரு வேல்யூ 127 கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஆப்ஷன்ல 127 இருக்கான்னு பாருங்க, இல்ல. சோ another வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப x - 74 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேவா? 127 ல போச்சுனா எவ்வளவு வருது 3, அப்போ வந்து 53. சோ டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளவு வருது 53. ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. x square plus y square minus z square the whole square minus x square minus x square minus y square plus z square the whole square is equal to என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ இது என்ன பண்ணலாம்னா, இது எப்படி ஃபார்முலால இருக்கு, a square minus b square, அதோட ஃபார்முலா என்னது a plus b into a minus b அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப a plus b னா x squared plus y squared minus z squared எப்படி எழுதலாம், plus x square minus y square plus z square அப்படிங்கறாங்களா? சோ ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ என்ன வருது, இங்க minus y square plus y square கேன்சல் ஆயிடுது, இங்க minus z square இங்க plus z square கேன்சல் ஆனா என்ன வருது 2x square இப்படி வருதா? அடுத்து இங்க என்ன இருக்கு, a minus b அப்படினு சொல்றாங்க. அப்போ x square plus y square minus z square minus இங்க போமா minus x square minus y square plus z square. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும், இங்கே மைனஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே ப்ளஸ் போணுச்சுன்னா இங்கே ப்ளஸ் எல்லாமே உள்ள ஆட் ஆகிடுமா? ஸோ அதனால் எல்லாமே மைனஸ் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதை என்ன பண்ணலாம் நம்ம, அப்போ 2x ஸ்கொயரா, அப்போ 2 2 சார் என்ன 4xஆ, இப்போ 2 2 சார் எத்தனை 4x ஸ்கொயர்னு வருமா? இப்போ 4x ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க, இது ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ 4x ஸ்கொயர், அப்போ 4y ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் 4y z ஸ்கொயர் வருமா? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் z ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் ஏல கரெக்டான ஆன்சர். இது டாட் கிடையாது, மைனஸ். சரிங்களா? இங்கே மைனஸ் தான், டாட் மாதிரி சில பேருக்கு தெரியும், இங்கே மைனஸ் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the length of the train is completely crossed two bridges. The length 600 meter and 300 meter, 80 seconds and 60 seconds respectively அப்படின்னு சொல்லுங்க. ஆப்ஷனை பாருங்க, எல்லாமே மீட்டர் தான், நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் மாற்ற தேவையில்ல. சரிங்களா? அப்போ 600 பிளஸ், அப்போ பிரிட்ஜு தானே, அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின் தானே கேட்குறாங்க. இப்போ பிரிட்ஜுக்கு வந்து தெரியாது, ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை எவ்வளோ 80 செகண்ட்ஸு ஈக்குவல் டு 300 ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை எவ்வளோ வருது 60 செகண்ட்ஸு. சரிங்களா? இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும், எக்ஸான வேல்யூ கண்டுபிடிச்சலாம். கேன்சல் பண்ணலாமா? இங்கே 3 இங்கே 2, 3 எல்லாம் போனால் 1800 ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 600 ப்ளஸ் 2x. சரியா? இங்கே வந்தால் x கிடச்சிருமா? x இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் எவ்வளோ, இங்கே கொண்டு போனால் எவ்வளோ வரும், ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், இங்கே 600 சாரி இங்கே 4 வரும். இப்போ 4 3s are 12, சாரி இங்கே 4 வரும் 1200. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12, 1200. அப்போ ரிமைன்ஸ் எவ்வளோ இருக்குது 600. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, next question. The HCF and LCM of two numbers 25 and 500 respectively, if the first number is divided by 2, the quotient is 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the second number. ஸோ அதனால் divisor equal to divider நீ அந்த ஃபார்முலா போட்டுருப்போம்ல, அப்போ 1 into 2 into எவ்வளோ வருது 50 வருதா? அப்போ ரிமைண்டர் நமக்கு தெரியாது. ரிமைண்டர் எவ்வளோ வருது, ஃபர்ஸ்ட் நம்பர் கோஷன்ட் வந்து 50, ரிமைண்டர் என்னன்னு தெரியாது. சரி ஓகேவா? அப்போ 100. அப்போ 1 நம்பர் என்ன நமக்கு கிடச்சிருச்சு 100ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எல்சிஎம் வந்து என்ன சொல்லுவாங்க 25 இன்ட்டு 500 இஸ் ஈக்குவல் டு 100. அப்போது அனதர் நம்பர் என்ன, இது ஒய்ன்னு வச்சுக்கலாமா?
பண்ணால் எவ்வளோ வருது 125 இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஒன் நம்பர் வந்து 100னா இன்னொரு நம்பர் வந்து இன்னொரு நம்பர் என்னவா இருக்குன்னா 125 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த பார் சார்ட் given shows the total exports 100 crores of the country. 7 constitute either y1, y2, y3, y4, y5, y6, y7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க கீழே? வாட் இஸ் த ரேஷியோ எக்ஸ்போர்ட்ஸ் இந்த இயர்? லோயஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த இயர் வித் செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, லோயஸ்ட்டும் செகண்ட் ஹையஸ்ட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லோயஸ்ட் என்ன இருக்குது இங்கே? இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது இங்கே 500 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ செகண்ட் ஹையஸ்ட் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் இங்கே, செகண்ட் ஹையஸ்ட் இங்கே. அப்போது 500 1200 இப்போ 500ம் 1200மா? 500 1200. ஸோ ரேஷியோ எடுத்தால் எவ்வளோ வருது? 5:12 வருது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.